Yes, guys, you're back online. As I was saying, immune system வந்து எப்படி பிரிக்கிறது? ஒன்று innate response, இன்னொன்று adaptive response. ஸோ இம்யூன் சிஸ்டம் தான் எதிர்ப்பு சத்து பாதுகாத்துக்கிற சிஸ்டம்னு சொன்னேன். ஸோ innate response ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா வந்து உடனே வந்து உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ உங்கள் உடம்புல வந்தோடனே உடனே வந்து ஃபைட் பண்ணுது பார்த்தீங்களா? அந்த இதுதான் வந்து அந்த கெப்பாசிட்டி தான் வந்து இன்னேட்டுன்னு சொல்கிறது. அடாப்டிவ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வைரஸ் அல்லது ஒரு பாக்டீரியா வந்திருக்கு, அதுக்கு அடாப்ட் ஆகி கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் அது அடாப்ட் ஆகி வர இம்யூனிட்டி தான் வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஸோ இதுதான் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. ஒன் இஸ் இன்னேட், உடனே வர இம்யூனிட்டி. இது வந்து ஜென்ரலைஸ்டாக இருக்கும். என்ன இன்ஃபெக்ஷனாக இருந்தாலுமே வந்து ஜென்ரலைஸ்டாக வந்து பார்த்துக்கிறது தான் இன்னேட் இம்யூனிட்டி. அடாப்டிவ் இம்யூனிட்டினா வந்து ஏதோ ஒரு வைரஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இம்யூனிட்டி வருது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சண்டை போடுதுன்னா அது வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஆஸ் யூ வுட் ஆல்ரெடி கெஸ், அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் டெவலப் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு தடவை அந்த இதுக்கு அந்த பேத்தஜனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த கிருமி வரும்போது நம்ம உடம்பு ரெடியாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அடாப்டிவ் ரெஸ்பான்ஸ். இப்போ ஏற்கனவே எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டிபி வந்திருக்கு அப்படின்னா திருப்பி எனக்கு டிபி வரும்போது டக்குன்னு நம்ம இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யும். ஸோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டினா ஜென்ரல் ரெஸ்பான்ஸ், அடாப்டிவ் இம்யூனிட்டினா ஒரு ஸ்பெசிஃபிக் கிருமிக்கான ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்ட் தட் இஸ் அபவுட் டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. இதில் இன்னும் ஒரே ஒரு டேர்ம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இம்யூனோ செனசன்ஸ். ஏஜ் ஆகும்போது உங்கள் உடம்புல ஒயிட் பிளட் செல்ஸில் டி செல்ஸ் அப்படின்னு இருக்கு, அந்த டி செல்ஸோடைய ஃபங்க்ஷன் வந்து சரியாக இருக்காது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கிருமிக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்பான்ஸ், ஆன்டிஜன் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்காது. அது வந்து ஏஜ் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் இம்யூனோசெனசன்ஸ். இது சிம்பிள் டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தீஸ் ஆர் சர்டன் டேர்ம்ஸ் தட் யூ நீட் டு நோ இம்யூன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். Now let's talk about how you can protect the immune system with exercise and diet. ஸோ எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி நம்ம எக்ஸசைஸ்ன்னு யோசிக்கும் போது ஒன்று ஜிம் பற்றி யோசிப்போம், அல்லது ரன்னிங், சைக்கிளிங் அந்த மாதிரி நம்ம யோசிப்போம், அல்லது ஜூம்பா யோசிப்போம். ஸோ ஆல் தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் மட்டும் ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. அண்ட் ஒவ்வொரு டைப்பும் என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குது இம்யூனிட்டினானோ அதுவும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் டைப் தட் யூ ஷுட் நோ அபவுட் இஸ் ஏரோபிக் எக்ஸசைஸ். ஏரோபிக் எக்ஸசைஸ் தான் அவங்க எல்லாருக்குமே நல்லா ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 1 ஹவருக்கு லோ டு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ். நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் பேசிக்கலாம், கான்வர்சேஷனலாக இருக்கலாம், அண்ட் ஈஸியாக வந்து செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் தான் ஏரோபிக் ஒர்க் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, ஒரு 1 ஹவர் வாக்கிங் ஈஸியாக போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க, மூச்செல்லாம் வாங்காது, நார்மலாக இருக்குங்க. ஸோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஏரோபிக் ஒர்க் அவுட். ஒரு சில பேருக்கு ஏரோபிக் ஒர்க் அவுட் வந்து ஜாகிங் பண்ணாலுமே வந்து ஏரோபிக் ஒர்க் அவுட் தான். என்னை மாதிரி ஆளுங்களுக்கு மாடரேட் ஸ்பீடில் ஓடினாலும் ஏரோபிக் ஒர்க் அவுட் தான். எனக்கு ரொம்ப மூச்சு வாங்காது. இப்போ 10 கிலோமீட்டர் நான் ஓடிட்டு வந்தேனாலும் எனக்கு மூச்சு வாங்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏரோபிக் ஒர்க் அவுட் இஸ் ஃபைன். மூச்சு வாங்க ஆரம்பிச்சதுன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் இன் டு ஸ்ப்ரிண்டிங். ஸோ ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறது, அப்புறம் சைக்கிளிங் வந்து தம் கட்டி பயங்கரமாக சைக்கிள் பண்ணுறது, அப்புறம் இந்த வெயிட்ஸ் தம் கட்டி தூக்குறது, பவர் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து anaerobic exercise. ஸோ anaerobic எக்ஸசைஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூ கேன் எப்படி ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைமுக்கு நல்லா தம் கட்டி பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இன்டர்வல் ட்ரைனிங் சொல்கிறது. ஸோ இன்டர்வல் ட்ரைனிங்கோட எஃபெக்ட்ஸும் பார்த்துருக்கோம் இம்யூனிட்டியில். அட் த சேம் டைம் ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து இம்யூன் சிஸ்டமை எப்படி எஃபெக்ட் பண்ணியிருக்கணும் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏரோபிக் எக்ஸசைஸ் லைக் வாக்கிங், ஜாகிங், மாடரேட் சைக்கிளிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடீஸ் இருக்குது டு ஷோ தட் தி இம்யூன் சிஸ்டம் இஸ் பிகமிங் பெட்டர் வென் யூ எக்ஸசைஸ் வித் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் anaerobic எக்ஸசைஸில் பெரிய எஃபெக்ட்ஸ் வந்ததில்லை. பட் வி ஆல்ரெடி நோ, அது ஸ்டடீஸ் இருக்குது டு ஷோ தட் anaerobic எக்ஸசைஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் லங் ஃபங்க்ஷன். ஸோ லங்ஸை வந்து பெருசாகிறதுக்கு அண்ட் லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு anaerobic எக்ஸசைஸ் இஸ் நெசசரி. அதனால் டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிண்டிங் நான் சொன்ன மாதிரி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் ஸ்ப்ரிண்ட் அடிச்சுட்டு, இப்போ நான் ஒரு 200 மீட்டர்ஸ் ரன்னர் அப்படின்னா 200 மீட்டர் நான் ஸ்ப்ரிண்ட் அடிப்பேன், தம் கட்டி ஓடுவேன், அப்புறம் திருப்பி அந்த 200 மீட்டர் நடந்துடுவேன், அப்புறம் திருப்பி ஸ்ப்ரிண்ட் அடிப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 20 to 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி 30 மினிட்ஸ்க்கு மேலே பண்ணும்போது என்ன ஆகும்னா இம்யூன் சிஸ்டம் பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரெகுலேட் யுவர் ஆக்டிவிட்டி, கீப் இட் ஷார்ட். ஸோ இது என் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் சொல்கிறேன், நிறையா இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணும்போது மை இம்யூன் சிஸ்டம் இஸ் ஆல்சோ காட் எஃபெக்டட். அதனால் இந்த மாதிரி டைமில், எபிடமிக் டைமில்
ரொம்ப இன்டென்சிட்டி கொடுத்து ரொம்ப நேரம் பண்ணாதீங்க. கீப் யுவர் இன்டென்சிட்டி ஹை. ஆனால் ஒரு 10 to 20 minutes 30 minutes மேக்ஸிமம், அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். ஸோ ஏரோபிக் எக்ஸசைஸ் ஃபார் 3 to 5 days has been shown to be effective. ஸோ 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் ஒரு வாரத்தில் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணால் இம்யூன் சிஸ்டம் பெட்டர் ஆகுது. அனாரோபிக் எக்ஸசைஸ் வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் பண்ணாலும் இட் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் லங் ஃபங்க்ஷன். இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இருக்குது, அதாவது வெயிட்ஸ் தூக்குறது. வெயிட் வந்து தூக்குறதும் வந்து இட் ஹஸ் பீன் ஷோன் டு இம்ப்ரூவ் யுவர் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். ஸோ வேக்சின்ஸ் போட்டவங்களுக்கு, வேக்சின் நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெயிட்ஸ் தூக்குனா தேர் இஸ் அ சான்ஸ் தட் யுவர் வேக்சின் எஃபிகசி இஸ் ஆல்சோ இம்ப்ரூவ். ஸோ வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணுங்கள். இது நீங்கள் ஏரோபிக் ட்ரைனிங் நான் சொன்ன மாதிரி வெயிட் ட்ரைனிங்லேயே நீங்கள் கொண்டு வரலாம். அதாவது நிறைய ரெப்பிடேஷன்ஸ் பண்ணிவிட்டு நிறைய செட்டு போடலாம், ஆனால் வெயிட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரோபிக் ஆக்டிவிட்டி மாதிரி உங்களுக்கு வெயிட்லேயே கொண்டு வந்துடலாம். ஸோ லெஸர் வெயிட், நிறைய ரெப்பிடேஷன்ஸ், நிறைய செட் அப்படி போட்டிங்கன்னா உங்கள் இம்யூன் சிஸ்டமும் பெட்டராக டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது வென் யூ ஆர் லிஃப்டிங் வெயிட்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்ஸசைஸ். ஏரோபிக், அனாரோபிக், இன்டர்வல் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங் எல்லாமே முக்கியம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செய்யும். ஸோ தட் இஸ் த பேலன்ஸ் தட் இஸ் ரிக்வயர்ட். தென் லெட்ஸ் கோ இன்டு நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் யூ would already known, நிறையா சாப்பிட்டா கொழுப்பு சத்து ஏறும், தட் இஸ் கால்ட் ஒபிசிட்டி. அண்ட் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டீங்கனாலும் உடம்புல சத்து குறைபாடு வரும், வெயிட் லாஸ் வரும். வெயிட் லாஸ்னால் கொழுப்பு மட்டும் கம்மியாகுது, மசில் திசையும் கம்மியாகும். ஸோ தட் இஸ் கால்ட் மேல் நியூட்ரிஷன். ரெண்டுமே மோசம், ஒபிசிட்டியும் மோசம், மேல் நியூட்ரிஷனும் மோசம். அண்ட் ரெண்டுலேயுமே வந்து ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் தட் இம்யூனிட்டி இஸ் காம்ப்ரமைஸ்ட். ஸோ இம்யூன் சிஸ்டம் ரெண்டுலேயுமே பாதிக்கும், வியாதிகள் ரெண்டுலேயுமே வரும். ஒபிசிட்டி நிறையா கொழுப்பு சத்து இருந்தாலும் வரும், ரொம்ப எடை கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் எதிர்ப்பு சத்து சரியாக இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு பி சம்வேர் இன் பிட்வீன். ரொம்பவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது, திடீர்னு ரொம்ப வெயிட் லாஸும் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து ஒழுங்காக தான் சாப்பிடுவோம், ரொம்ப ஓவராகவும் சாப்பிட மாட்டோம், ரொம்ப கம்மியாகவும் சாப்பிட மாட்டோம். இதே மெயின்டைன் பண்ணாவே போதும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் ஜஸ்ட் டு கோ இன்டு லிட்டில் பிட் மோர் டீடைல், ஐ வில் டாக் அபவுட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இது நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து என்னது? கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். மைக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வரும். ஸோ இதில் வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் வந்து இட் ஹஸ் பீன் ஷோன் டு இம்ப்ரூவ் யுவர் இம்யூன் சிஸ்டம். நான் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் வந்து ஜஸ்ட் லைக் யுவர் நார்மல் நியூட்ரிஷன், ஓவராக சாப்பிட்டாலும் நல்லதில்லை, ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் இம்யூன் சிஸ்டம் பாதிக்கும். இது சேம் திங் ஃபார் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டில் என்னெல்லாம் வரும் உங்களுக்கு? ரைஸ் வரும், பிரெட் வரும், ரோட்டி வரும், இந்த மாதிரி இட்லி, தோசை, இதெல்லாமே கார்போஹைட்ரேட் தான். ஸோ நீங்கள் வயிறு நம்புற வரைக்கும் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. ஸோ வயிறு ஓரளவுக்கு ஃபில் ஆகிறது, அவர் பாதி அளவுக்கு ஃபில் ஆகிற வரைக்கும் சாப்பிடுங்க கார்போஹைட்ரேட். ரொம்ப கம்மியாக இந்த டோட்டலாக வந்து ரைஸை நான் சாப்பிட மாட்டேன், ரோட்டி நான் சாப்பிடவே மாட்டேன், தோசை நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு டயட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் வந்து ஓவராக பண்ணாதீங்க. அண்ட் இந்த டைமில் கோவிட் எபிடமிக் போயிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் டயட்டிங் பண்ணாதீங்க. தட் இஸ் வை ஐ brought up this topic. கார்போஹைட்ரேட் இஸ் நெசசரி ஃபார் யுவர் இம்யூன் சிஸ்டம். ஓவராக சாப்பிடக்கூடாது, அட் த சேம் டைம் ஸ்டார்வேஷனும் இருக்கக்கூடாது. கார்போஹைட்ரேட், லோ கார்போஹைட்ரேட் டயட் வந்து அதிகமாக எடுக்காதீங்க. ஸோ வாரத்தில் 2 நாள் மேபி யூ கேன் ரெடியூஸ் யுவர் கார்போஹைட்ரேட் ஸ்லைட்லி. ரொம்ப கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு டோட்டலாக கட் பண்ணுற வேலைலாம் வச்சுக்க வேண்டாம். ஸோ தட் இஸ் அபவுட் கார்போஹைட்ரேட். Protein, as all of you know, the whole of the immune system works on protein. So protein deficiency ஆச்சுன்னா immune system டெஃபினட்டாக அடிவாகும். ஸோ ப்ரோட்டீன் வந்து ஓரளவுக்கு இருக்கணும். ரொம்ப எக்ஸஸ் ப்ரோட்டீன் எடுத்தாலும் வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்ட்டு ஸ்டடீஸ்லேயே வந்துருச்சு. அதனால் நீங்கள் எக்ஸஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ உங்கள் பாடி வெயிட் என்னவோ அதே அளவில் நீங்கள் கிராம்ஸில் எடுங்க. இப்போ நான் வந்து 70 கிலோ, ஸோ 70 கிராம் வந்து ப்ரோட்டீன் எடுத்தாவே எனக்கு போதும். ஸோ இதுக்கு மேலே வந்து எடுக்கலாம், ஆனால் வந்து ஐ ஹேவ் டு பி அ வெரி சீரியஸ் ரன்னர் அல்லது வெரி சீரியஸ் பாடி பில்டர். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒரு 100 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் நான் எடுக்கலாம், அல்லது அது அவசியமே இல்லை. ப்ரோட்டீன் எதுலலாம் இருக்கும்? வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு சுண்டலில், அப்புறம் ஃப்ளாக்ஸீடு, பீன்ஸில் இருக்கும், க்ரீன் கிராம், இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருக்குது. வெஜிடேரியன்லேயே ப்ரோட்டீன் சோர்ஸஸ், சோயா. ஸோ இதெல்லாமே வந்து யூ ஹேவ் ப்ரோட்டீன். இதில் நான்வெஜ் ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் வந்துடும். ஸோ ஆல் தீஸ் ஆர் நெசசரி. ஓவராக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ ஷுட் ஹேவ் இனஃப் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு யுவர் பாடி வெயிட் இன் கிராம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும் உங்கள் இம்யூன் சிஸ்டம் காப்பாற்றுக்கிறதுக்கு. ஸோ ப்ரோட்டீன் இஸ் ரிக்வயர்ட், கார்போஹைட்ரேட் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட், போத் இன் மாடரேட் குவான்டிட்டிஸ்.
high quantities of carbohydrate is dangerous, high quantity of protein is not useful, தேவையில்லை. ஓகே, ஸோ கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லெட் அஸ் கோ இன்டு மைக்ரோநியூட்ரியன்ஸ். மைக்ரோநியூட்ரியன்ஸில் எவிடன்ஸ் சஜஸ்டட் தட் தெர் இஸ் அ ஸ்ட்ராங் லிங்க் பிட்வீன் மைக்ரோநியூட்ரியன்ட் அண்ட் இம்யூனிட்டி. கரெக்ட் தான். ஆனால் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். விட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் டி, இது மூணுமே வந்து இட் ஹஸ் பீன் லிங்க்ட் லாட் டு இம்யூனிட்டி. சி அண்ட் இ வந்து லார்ஜ் டோசஸில் எடுத்துக்கிற மாதிரி ஸ்டடீஸ் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து இந்த ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா யூ வில் நோட்டிஸ் ஒன் டீடைல். தீஸ் ஸ்டடீஸ் ஆர் டேக்கன் ஃபார் அத்லீட்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் வேர் த இம்யூன் சிஸ்டம் இஸ் ஆல்ரெடி பேட், அவங்களுக்கு ஏற்கனவே எதிர்ப்பு சத்து சரியில்லை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து விட்டமின் சி, விட்டமின் இ ஹையாக கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சி, விட்டமின் இ ஹையாக கொடுத்தா there is not much of an immunity response. So that is total waste. எடுக்கணும்னே அவசியம் இல்லை. பட் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் எடுத்திங்கன்னா தப்பே கிடையாது. ஸோ விட்டமின் சி அண்ட் இ யூ கேன் டேக் இன் மாடரேட் குவான்டிட்டிஸ். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் இம்யூனிட்டி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. விட்டமின் டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது நான் ஏற்கனவே ஒரு டாக் இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருந்தேன். ஸோ இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் யுவர் இம்யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் ஃபார் போன் ஃபார்மேஷன். கால்சியம் ரெகுலேஷனும் வந்து விட்டமின் டி வந்து பார்த்தோம். ஏன் வந்து இது இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் நம்ம வந்து உள்ள ஏசியில் தான் உட்காந்துருக்கோம், அவர் ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணுறோம், வெளியே போக மாட்டோம். அவ்வளோ போனாலுமே கொஞ்சம் தூரம் பைக்கில் அல்லது காரில் போயிட்டு வந்துடும். ஸோ ஏன் அது முக்கியம் அப்படின்னா, விட்டமின் டி இஸ் அப்டைன் ஃப்ரம் சன்லைட். ஸோ அந்த சன்லைட் வந்து எக்ஸ்போஷர் நம்ம இந்தியாவில் இருந்துமே முக்கால்வாசி பேர் நமக்கு விட்டமின் டி டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஐ எம் அ ரன்னர். ஸோ ஐ ரன் 42 kilometers a week. கோவிட் வந்துட்டதுனால இப்போ ஓட முடியல, பட் நார்மலி ரன். எனக்கே வந்து பார்டர் லைன் விட்டமின் டி தான் இருக்குது. ஸோ தட் ஷோஸ் ஹவு மச் ஆஃப் அஸ் ஆர் லோ இன் வைட்டமின் டி. ஸோ நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் யுவர் விட்டமின் டி பிளட் லெவல்ஸ் அண்ட் கன்சல்ட் டாக்டர், கெட் அ ப்ரெஸ்கிரிப்ஷன். இதே வந்து ரெண்டு வகையாக வரும். விட்டமின் டி வந்து சாஷே ஃபார்மில் வரும் அல்லது டேப்லெட் ஃபார்மில் வரும். டேப்லெட் ஃபார்ம்னா டெய்லி எடுக்க வேண்டியிருக்கும். சாஷே வந்து கொஞ்சம் டோஸ் அதிகமாக இருக்கும், அதனால் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ஆஸ்க் யர் டாக்டர் வாட் கைண்ட் ஆஃப் விட்டமின் டி யூ ஷுட் டேக். சி அண்ட் இ வந்து நீங்களே எடுக்க ஆரம்பிக்கலாம். மல்டி விட்டமினும் வந்து நிறைய ஸ்டடீஸ் வந்துருக்கு. ஆனால் இதுவுமே வந்து இம்யூன் சிஸ்டம் சரி இல்லாதவங்களுக்கு பார்த்த ஸ்டடீஸில் தான் பார்த்துக்கோம். ஒரு 3-5 months எடுக்கும்போது இம்யூன் சிஸ்டம் பெட்டர் ஆகுது. ஸோ there is no harm in taking multivitamins, but you don't need to take them daily. டெய்லி எடுக்கணும்னு அவசியமே இல்லை, வாரத்தில் 2 or 3 days எடுங்க. ஓகே, ஸோ தட் இஸ் as far as multivitamins are concerned. And மினரல்ஸில் பார்த்தீங்கன்னா zinc has been shown to be useful. ஸோ ஜிங்க் இஸ் ஆல்சோ பீன் லிங்க் டு குட் இம்யூனிட்டி. இதுவுமே வந்து நம்ம மல்டிவிட்டமினுக்கு சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் 2-3 நாள் எடுத்தாவே போதும். அண்ட் ஏற்கனவே ஜிங்க் நல்லா இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் டு டேக் மோர் ஜிங்க். எப்பயுமே ஓவர் டோஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். ஸோ டேக் மாடரேட் குவான்டிட்டிஸ், வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எடுங்க. மல்டிவிட்டமினும் அதேமாதிரி எடுங்க, மினரலும் அதே மாதிரி எடுங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு பிராண்ட் நேம்ஸ், பட் மல்டிவிட்டமின் மினரல் டேப்லெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே மோஸ்ட்லி எல்லாமே வந்துடும். அதில் எந்த ஃபார்மசிலையுமே இட் வில் பி அவைலபிள். அண்ட் another point I want to stress here is mostly vitamins and minerals வந்து எல்லாமே fruits and vegetablesல வந்துடும். So if you take regular fruit intake and regular vegetable intake, mostly vitamins தேவை இருக்காது, unless you are already vitamin deficient or mineral deficient. அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி யாராவது சொன்னாங்கன்னா maybe you can start treatment with tablets. Most of the time fruits and vegetables in large quantities will be enough for you. ஓகேங்களா? ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு சப்ளிமெண்ட் ஆல் த டைம். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் சப்ளிமெண்ட்ஸ், குட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இஸ் இனஃப் ஃபார் யூ டு கவர் யுவர் necessary quantities of vitamins and minerals. So nutrients we saw carbohydrate, we saw the importance of protein, we saw the importance of vitamins and minerals. This talk will be incomplete without discussing about அதர் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ். ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது வரைக்கும் 2 தான் வந்து எனக்கு தெரியும். மற்றது வந்து இட் இஸ் நாட் இன் மை ஃபீல்ட், ஸோ ஐ கேனாட் டிஸ்கஸ் திஸ். ரிசர்ச்சில் பொறுத்த வரைக்கும் எக்கினேசியன்ட்டு ஒரு பிளான்ட் காம்பவுண்ட் இருக்குது அண்ட் பாலிஃபினால்ஸ் அப்படின்னா ஒரு பிளான்ட் காம்பவுண்ட். இது ரெண்டுமே வந்து இட் ஹஸ் பீன் ஷோன் இன் செவரல் ஸ்டடீஸ். ஒரு சில ஸ்டடீஸில் வந்து எஃபெக்டே இல்லைன்னு வந்துருச்சு, ஒரு சில ஸ்டடீஸில் வந்து குட் எஃபெக்ட்னு வந்துருக்கு. ஸோ தட் இஸ் கான்ட்ரவர்சியாக. பட் ரெண்டுலேயுமே வந்து சைடு எஃபெக்ட் வந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த 2 எக்கினேசியே பாலிஃபினால்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இஸ் பாலிஃபினால்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் டார்க் சாக்லேட். ஸோ எல்லா சாக்லேட்டும் சாப்பிடலாம்னு அவசியம் இல்லை.
டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க. அதுவுமே சுகர் உங்களுக்கு இல்லைன்னா ஓகே. இப்போ சுகர் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டார்க் சாக்லேட் மே ஹெல்ப் யூ டு கண்ட்ரோல் யுவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் மே ஆல்சோ ரெடியூஸ் யுவர் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் and it also may be good for your heart. So ask your doctor before consuming too much of chocolate and make sure to go for dark chocolate. So this is as far as herbal supplements are concerned. Um, that's it. That's about it. Shortly முடிச்சிட்டேன். Let me just recap what I said. First is aerobic exercise like walking, jogging or mild or moderate intensity running வந்து 3 to 5 days a week. Sprinting and interval training வந்து வாரத்தில் ஒரு நாள் 2 நாள். வெயிட் ட்ரைனிங்கும் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள். இது மூணுமே முக்கியம். அதை தவிர ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் எடுக்கக்கூடாது. மாடரேட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். இப்போ நீங்கள் ஒரு தடவை சாம்பார் போட்டு சாப்பிட்றது, அப்புறம் ஒரு தடவை ரசம் போட்டு சாப்பிட்றது, ஒரு தடவை தயிர் போட்டு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் யூ டோன்ட் நீட். நம்ம வெளியே போய் வேலை செய்ய போகிறது இல்லை, சாதாரணமாக டெஸ்கில் உட்காந்து தான் வேலை செய்ய போகிறோம். மூளை வேலை செய்கிறதுக்கு ஒரு தடவை ரைஸ் போட்டு சாப்பிட்டாவே போதும். ஸோ தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் வி நீட். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டியும் நல்லாயிருக்கும். ஓவராக சாப்பிட்டிங்கன்னா தான் ப்ராப்ளம் வரும். ஸோ ரெகுலேட் யுவர் கார்போஹைட்ரேட் இன்டேக். ப்ரோட்டீன் வந்து நான் சொன்ன மாதிரி வெஜிடேரியன் சோர்ஸஸ்லேயே ஒரு பீன்ஸில் இருக்குது, அப்புறம் சோயாவில் இருக்குது, அப்புறம் தால் அந்த மாதிரி இதில் இருக்குது, ஃப்ளாக்ஸ் சீடில் இருக்குது, பன்னீரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இதெல்லாம் நீங்கள் எடுங்க. நான்வெஜ்ஜும் எடுக்கலாம், பட் மேக் ஷூர் இட் இஸ் நாட் டீப் ஃப்ரைட். another point I wanted to tell you, ஜங்க் ஃபுட் நிறைய எடுக்கிறவங்களுக்கும் இம்யூனிட்டி நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஸ்விக்கி அது மாதிரி ஏதாவது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிடாதீங்க. பிகாஸ் அட் திஸ் டைம் யுவர் இம்யூன் சிஸ்டம் ஷுட் பி குட். ஸோ மேக் ஷூர் டு கோ ஃபார் ஹெல்த்தி ஃபுட்ஸ். வெளியே ஆர்டர் பண்ணாலும் சரி, வீட்டில் செஞ்சாலும் சரி, மேக் ஷூர் இட் இஸ் நாட் டீப் ஃப்ரைட். மேக் ஷூர் டு ஹேவ் சம்திங் ஹெல்த்தி. டேக் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதுவுமே நான் இன்னொரு பாயிண்டில் சொன்னேன். அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல் சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 2-3 நாள் எடுத்தாவே போதும், அதிலே கவர் ஆயிரும். விட்டமின் டி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டி வந்து லெவல்ஸை செக் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் எடுங்க. இப்போ வந்து எங்கேயுமே போகாதீங்க, வீட்டு விட்டு செக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்கேயும் போகாதீங்க. லெட் லாக்டவுன் கெட் ஓவர். அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக வெளியே போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுங்க, விட்டமின் டி லெவல்ஸும் செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் சப்ளிமெண்டிங். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ் அண்ட் டேக் கேர். எக்ஸசைஸ் வெல். That is why I started this presentation, to show the importance of exercise, and it has been shown in several studies also. நான் சொல்கிறது மட்டும் இல்லை, it has been shown by studies that exercise contributes to better immunity. So far வந்து எந்திரிங்க, start going and working out. It doesn't have to be a serious workout. Keep it moderate, at least 3 to 5 days a week. Take care. Bye.